பாபர் வந்து 1526 வந்து இந்தியா வந்து முகலாய பேரரசை வந்து தோற்றுவிச்சிருக்காரு. பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகிய முகலாய முக்கிய மன்னர்களாக இருக்காங்க. இவரோட ஆட்சி முறையை வந்து சமூக, பொருளாதார, சமய நூல்கள், நுண்கலைகள் போன்றவற்றை வியக்கத்தகு முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. பாபர் எழுதிய சுயசரிதை நூலான பாபர் நாமா, அவருடைய மகள் எழுதிய குல்பதான் பேகம் எழுதிய உமாயூன் நாமா, அபுல் பசல் எழுதிய ஐனி அக்பரி, அக்பர் நாமா, அதே மாதிரி டவர்னியர், பெர்னியர், மனுச்சி ஆகிய வெளிநாட்டினரோட குறிப்புகளும், பதேப்பூர் சிக்ரி, தாஜ்மஹால், ஜும்மா மசூதி, தில்லி செங்கோட்டை போன்ற கட்டிடங்களும் முகலாயர் பற்றி அறிவதற்கு சான்றாக திகழ்துன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அவரோட ஆட்சி முறை. ஒரு பேரரசை வந்து பரந்த நிலப்பரப்பை வந்து ஆட்சி செய்கிற மன்னரை வந்து பாதுஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வக்கீல்னா வந்து தலைமை அமைச்சர், திவானி ஆலா அப்படின்னா வந்து நீதி அமைச்சர், மிர்பஷி அப்படின்னா வந்து இராணுவ தலைவர், அதே மாதிரி சர்தர் உஸ் சுடூர் அப்படின்னா சமயத்துறை அமைச்சர், கான் சமான் அப்படின்றது உயர் அரண்மனை அலுவலர், தலைமை காசி அப்படின்னா வந்து தலைமை நீதிபதி ஆவார். பிற அமைச்சர்கள் வந்து இவர்களுக்கு கீழே பணியாற்றவர் வந்து தெரேகா தாக் சவுக்கி அப்படின்னா சவுக்கினா ஒற்றர் துறை தலைவர், மிர் ஹை அட்டிஷ்னா பீரங்கி பட தலைவர், மீர் ஹை பஹரி அப்படின்னா சிறுக பற்படை தலைவர், மிர்பர் அப்படின்னா காடுகளின் பொறுப்பாளர், மிர் தேசக் அப்படின்னா அவை சடங்குகளோட பொறுப்பாளர். நில வருவாய் பார்த்தோன்னா மத்திய அரசின் 8 வகையான வருவாய்கள் வந்து இருந்தது. நிலவரி, சுங்கவரி, அன்பளிப்பு, அக்கசாலை, ஸ்கந்த், வாரிசற்ற மன்சப்தார் சொத்து, உப்பு வரி, கர்கானா மூலம் பெறப்பட்ட வருவாய். முகலாய பேரரசை நிறுவன முறையில் வந்து அக்பர் வந்து நில வருவாயை வந்து அக்பர் தான் வரையறுத்தார். ராஜா தோடர் மால் என்ற நில வருவாய்த்துறையின் ஆலோசனையின்படி ஜப்தி என்ற முறையை வந்து அக்பர் வந்து செயல்படுத்தினார். விளைச்சலின் அடிப்படையில் நிலங்களை வந்து பொலஜ், பிரலோத்தி, சச்சர், பன்சர் ஆகிய 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு வரி வந்து வசூல் பண்ணாங்க. நிலத்தை வந்து இது அரசோட வருவாய் வந்து 8 வகை. இதை வந்து நிலத்தை வந்து பார்த்தோன்னா 4 டைப்ஸாக பிரித்து வருவாய் வந்து வசூல் பண்ணாங்க. படை நிர்வாகம் பார்த்தோன்னா முகலாயர் மன்னர்கள் பார்த்தோன்னா குதிரைப்படை, காலாட்படை, பீரங்கி படை, கடற்படை, யானைப்படை ஆகிய படைகளை வந்து பெற்றிருந்தாங்க. மன்சப்தாரி என்ற முறையை வந்து அக்பர் தான் அறிமுகப்படுத்தினார். இம்முறையின்படி படை முறைப்படுத்தப்பட்டன. இம்முறையை வச்சு அந்த படையை வந்து முறைப்படுத்தினாங்க. குதிரைப்படை வீரர்களை வந்து சிலோஷத் என்று கூறினார்கள் என்று அழைத்தார்கள். மன்சப்தாரி முறை வந்து 1571 வந்து அக்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். படையை வந்து நிர்வாக முறையை வந்து தான் மன்சப்தாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. மன்சப்ன்றது அரபு சொல்லுக்கு வந்து தரம் அல்லது தகுதின்னு அர்த்தம். 10 முதல் 10,000 வரையான தரவரிசை அடிப்படையில் வீரர்கள் வந்து பிரிக்கப்பட்டனர். ஓகே, மன்சப்தாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணது அக்பர். சமூக நிலை வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள் கொண்ட புதிய சமூக கட்டமைப்பு முகலாயர் காலத்தில் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள் மட்டும் இல்லை, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கொண்ட புதிய சமூக முறை கட்டமைப்பு வந்து முகலாயர் காலத்தில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்துக்களில் வந்து ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள், வணிகர்கள் போன்றவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. இவர்கள் தத்தம் தொழிலை வந்து சிறப்பாக செய்தார்கள். போர் வீரர்கள், மத குருமார்கள், கைவினை கலைஞர்கள், உலோக தொழில் செய்பவர்கள் சமூகத்தில் வந்து முக்கிய இடம் பெற்றிருந்தாங்க. இஸ்லாமிய அரசு நடைபெற்றதால் அரேபிய, துருக்கி, மங்கோலியா, அபிசீனியா, ஆப்கானிய முஸ்லிம்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றனர். ஷேக் சதாஷ் எனப்பட்ட இந்திய முஸ்லிம்களுக்கு சமூகத்தில் உயர் மதிப்பு இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மகளிரோட நிலைமை. முகல்ஸ் டைமில் மகளிருக்கு வந்து எப்படிப்பட்ட நிலைமை இருந்ததுன்னா, சமூகத்தில் வந்து ஆணாதிக்கம் வந்து முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் ரஜபுத்திரர்களுக்கும் முகலாய அரசகுல பெண்களுக்கும் அடிப்படை கல்வி வந்து மற்றும் சமுதாயம் சார்ந்த கருத்துக்கள் வந்து போதிக்கப்பட்டுச்சு. இக்காலத்தில் வந்து பெண் குழந்தைகளுக்கு திருமண முறையால் பாதிக்கப்பட்டனர். வயசுக்கு வராதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களே, அந்த ப்ராசஸ் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. விதவைகளோட மறுமணம் வந்து இங்கே வந்து அங்கீகரிக்கப்படவில்லை
அப்படின்றாங்க. விடோ ரீமேரேஜ் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணிக்கல. கல்வியில் வந்து இந்துக்களுக்கு என்று தொடக்க கல்வி நிறுவனங்களிலும் பாடசாலைகளிலும் அவங்களுக்கு கல்வி கொடுத்தாங்க. இந்துக்களுக்கு வந்து கல்வி நிறுவனங்களிலும் பாடசாலைகளிலும் வந்து அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணாங்க. அரச குடும்பத்தினருக்கு வந்து அரண்மனையிலும் கல்வி பயிற்றுவிக்கப்பட்டது. அதே மாதிரி மக்தப், மதரசா, உயர்நிலை நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு கல்வியை போதிச்சதுன்னு சொல்கிறாங்க. மக்தப்பும் மதராசாவும் எதில் வந்து சொல்லியிருப்பாங்க, முஸ்லீம்ஸ்க்குலாம் வந்து கல்வி, அதில் இருக்கிற குரான் கோச்சிங்கை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பனாரஸ், நதியா, அயோத்தி, மதுரா, அலகாபாத், உஜ்ஜயினி போன்ற இடங்களில் இந்துக்களுக்கான கல்வி நிறுவனங்கள் இருந்தது. டெல்லி, ஆக்ரா, பத்தேபூர் சிக்ரி, லகூரில் வந்து பார்த்தோன்னா இஸ்லாமியர்களுக்கான உயர்நிலை கல்வி நிறுவனங்கள் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பாரசீக மொழி வந்து அரசவை மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இஸ்லாமிய கல்வி முறையில் பயிற்று மொழியாகவும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிக்கோட அந்த குரான் பேஸ்டு எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. பெர்ஷியன் வந்து இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் லாங்குவேஜாக இருந்தது. பொருளாதார நிலையில் வந்து முகலாயர் காலத்தில் வந்து வேளாண்மை வந்து முக்கிய தொழிலாக இருந்தது. கோதுமை, நெல், பருப்பு வகைகள், பார்லி, பருத்தி, கம்பு, அவுரி, எண்ணெய் வித்துக்கள் ஆகியவைகள் பயிரிடப்பட்டிருந்தது. 17ஆம் நூற்றாண்டில் வந்து புகையிலை, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற வேளாண்மை பயிர்கள் வந்து இவர்கள் காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன. அயல் நாட்டு வணிகத்தில் வந்து ஈடுபட்ட வணிகர்கள் வந்து சேத் மற்றும் போரா அப்படின்ற அழிச்சாங்க. அயல் நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டாங்க. உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்ட வணிகரில் வந்து பானிக் என்று சொன்னாங்க. மொத்த தானிய வணிபத்தில் ஈடுபட்ட வணிகர்களை வந்து பஞ்சராக்கள் அப்படின்ற சொன்னாங்க. வங்காளத்தில் வந்து சர்க்கரை, அரிசி, மெல்லிய மஸ்லின் துணிகள், பட்டாடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு சென்ட்ரல் ஏசியாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஜவுளி ஏற்றுமதி மையமாக சோழமண்டல கடற்கரை திகழ்ந்ததாக சொல்கிறாங்க. காஷ்மீரோட சால்வைகள், கம்பளி விரிப்புகள், ஆடம்பர பொருட்கள் போன்றவற்றை வந்து விற்பனை மையமாக குஜராத் வந்து திகழ்ந்ததாக சொல்கிறாங்க. கரியம், செம்பு, போர்க்குதிரைகள், தந்தம் போன்றவற்றை வந்து இறக்குமதி செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. டெல்லி, பனாரஸ், சூனர் ஆகிய இடங்களில் வந்து அழகிய மண்பாண்டங்களும் குஜராத் பகுதியில் வந்து பருத்தி ஆடைகளும் தயாரிக்கப்பட்டு இவை அயல் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. அக்பர் காலத்தில் வந்து 1000ற்கு மேற்பட்ட கற்கானாக்கள்னால் வந்து தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டதாக அபுல் பசல் வந்து கூறியிருக்காரு. இந்திய பருத்தி ஆடைகளை வந்து சீனா, ஜப்பான், பாரசீகம், எகிப்து, அரேபியா, ஐரோப்பிய வணிகர்கள் வந்து விரும்பி வாங்கினதாக சொல்கிறாங்க. பேரரசு வந்து சுபாக்கள் என்ற மாநிலங்களாகவும் சுபாக்கள் வந்து சர்க்கார்கள் என்ற மாவட்டங்களாகவும் சர்க்கார்களை வந்து பர்க்னாக்கள் அப்படின்ற வட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டது. சுபாக்களை மாநிலத்தை ஆட்சி பண்ணவங்களை வந்து சுபேதார் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு உதவுவதன் பார்த்தோன்னா மாநில நிதி அமைச்சர், மாநில சாதர் என்ற சமயத்துறை அமைச்சர், மாநில பாஷி என்ற வழக்கு அலுவலர், கொத்வால் என்ற சிறப்பு நகர நிர்வாக அலுவலர் போன்றவர் வந்து கொண்ட மாநில அமைச்சரவை செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சர்க்கார்கள் பார்த்தோன்னா பஜ்தார் என்பவரும் பர்னாக்களை ஷீக்தார் என்பவரும் பார்த்தோன்னா ஆட்சி செய்தார்கள் சொல்கிறாங்க. பிடிக்ஷி, பெட்டார், அமல் குஜர் போன்ற அலுவலர்கள் மாநில மாவட்ட அரசுகளை நிரூபிக்கிறதுக்கு வந்து உதவினாங்கன்னு சொல்கிறாங்க. சமய நிலை வந்து முகல்ஸ் டைமில் வந்து இஸ்லாமிய சமய அடிப்படையிலான அரசு வந்து நடைபெற்றது என்றாலும் அக்பர் வந்து சமய சார்பற்றவராக இருந்தார். ராஜபுத்திரர்களும் கொண்டிருந்த அவர்கிட்ட இருந்த நட்பான உறவின் காரணமாக 1563 வந்து புனித பயணிகள் மீதான வரியை வந்து தடை பண்ணார். கிபி 1564 வந்து இஸ்லாமியர்கள் அல்லோரது செலுத்தி ஜிஸ்யா வரியையும் நீக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்துக்களில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார். இவர் வந்து சதி முறை ஜவுஹர் என்ற முறையை வந்து இந்து பெண்கள் தீக்குளிக்கும் முறையை எதிர்த்தார். 1575 இபத் கனா என்ற சமய பிரார்த்தனை மற்றும் விவாத கூட்டத்தை நிறுவினார். 1579 தவறுபடா ஆணையை வெளியிட்டுவிட்டார். சமய விவகாரத்தில் மன்னர் தவழிக்க மாட்டார் என்ற மன்னர் வெளியிட்ட அறிவிப்பே தவறுபடா ஆணையாகும்.
இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம் சமயம் உட்பட பல சமய அறிஞர்களுடன் கலந்துரையாடலில் அக்பர் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வுரையாடலில் புருஷோத்தம் தேவி இந்து மதப்படியும், மொஹர்ஜினாரானா சௌராஷ்டிரிய மதமும், அக்வாவிபா மான்சரோட் கிறிஸ்துவ மதமும், ஹீர விஜயசூரி சமண மதம் ஆகிய பங்கு பெற்ற உரையாடலின் விளைவாக அக்பர் தின்னிலாகி தெய்வீக சமயம் என்ற ஒரு புதிய சமயத்தை தோற்றுவித்தார். அக்பர் இந்து, இஸ்லாம், சீக்கிய சமயத்தை சமமாக நடத்தினார். சீக்கியர்களுடன் நல்லுறவு கொண்டிருந்ததான் அடையாளமாக அவருக்கு பொற்கோயில் அமிர்தரஸ் கட்டுறதுக்கான நிலத்தை தானமாக கொடுத்தார். ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் ஆகியோர் சமய விவகாரங்களில் அக்பரை போல தாராள மனதுடன் இல்லாதனால இஸ்லாமியர்கள் அல்லாத மக்களின் ஆதரவை இழந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கட்டிடக்கலை பாபர், ஹுமாயூன் ஆகிய காலத்தை விட அக்பர், ஷாஜகான் காலத்தில் கட்டிடக்கலைகள் வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. செங்கற்களான கட்டிடங்களை அக்பர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டடங்கள் கட்டுவதற்கு பாரசீக பாணியை பின்பற்றினாங்க. அக்பர் காலத்தில் ஹுமாயூனுக்கு கல்லறை, பதேபூர் சுக்ரியில் பல அழகிய கட்டடங்கள், புலந்தர் வாசா அப்படின்னா என்னென்னா பதேபூர் சிக்ரியின் நுழைவாயில் போன்ற கட்டடங்கள் அக்பர் காலத்தில் கட்டியிருக்காங்க. அக்பருக்கு பின் ஆட்சிக்கு வந்த ஜஹாங்கீர் சிக்கந்தரா என்ற இடத்துல அக்பரின் கல்லறையை கட்டினாருன்னு சொல்கிறாங்க. ஷாஜஹான் காலத்தில் தான் முகலாய கட்டிடக்கலையின் அதன் புகழ் உச்சியை அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரது காலம் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் அப்படின்னு சொன்னது யாரோட காலம்னா ஷாஜகான் தான் தாஜ்மஹால் கட்டியிருப்பார். ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்ட மிக சிறந்த கட்டடம் தாஜ்மஹால் ஆகும். அது அஜ்மல் பேகம், பானு பேகம் என்ற இயற்பை கொண்ட அவரோட மனைவியான மும்தாஜ் மஹாலின் நினைவாக ஆக்ராவில் யமுனா நதியில் கட்டப்பட்டது. இந்திய, பாரசீக, ஆப்கான், துருக்கி உள்ளிட்ட நாடுகளோட கட்டிடக்கலை வல்லுநர்கள் தாஜ்மஹாலின் கட்டுமான பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் பணியை ஒருங்கிணைத்தவர் யாருன்னா உஸ்தாத் அகமது லஹாவாரி அப்படின்றவர். தாஜ்மஹால் கட்டுமான பணியை அதிகாரி மேற்பார்வையிட்டவர் யாருன்னா சதுல்லா கான் அப்படின்றவர் மேற்பார்வையிட்டார். இது வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இந்த பளிங்குகள் மெகரக்ரானா என்ற இடத்துல பகுதியில் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள அழகிய உப்பு வேலைப்பாடுகளை பியட்ராடியூரா அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியோட செங்கோட்டை, ஜும்மா மசூதி ஷாஜகான் காலத்தில் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மேதி மசூதி, முத்து மசூதி, திவானி ஹம் போன்றவையும் பார்த்தோன்னா ஷாஜகானோட காலத்தில் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இலக்கியங்களை தரிக்கி ரஷீதி என்ற நூலை மிர்சா ஹைதர் என்பவர் எழுதியிருக்காரு. இந்நூல் பாபர் உமாயூன் ஆகியோரை பற்றி தகவல் தருகிறது. நிஜாம் உத்தீன் பாஷி என்பவர் எழுதிய தபக் இ அக்பரி என்ற நூல் அக்பரோட ஆட்சி முறையை பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. முகலாய மன்னரான ஜஹாங்கீர் துசுக் இ ஜஹாங்கரி என்ற சுயசரிதை நூலை எழுதினாருன்னு சொல்கிறாங்க. அப்துல் ஹமீத் லஹூரி எழுதிய பாதுஷா நாமா என்ற நூலும், இனையத்கான் எழுதிய ஷாஜஹான் நாமா என்ற நூலும் ஷாஜகானின் ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. மிர்சா முகமது கான் எழுதிய அலம்கீர் நாமா என்ற நூல் அவுரங்கசீப்போட ஆட்சி காலத்தை குறிப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. தாஜ்மஹாலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக 1983 அங்கீகரிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இசைக்கலையில் முகலாய மன்னரான அக்பர் ஆட்சி காலத்தில் அக்பர் டைமில் தான் இசைக்கலை முக்கியத்துவம் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் அக்பர் வல்லவராக தெரிஞ்சார். இவரது அரசவையில் மேயான்தான் சேன் என்ற இசைக்கலைஞர் அலங்கரித்தார். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் காலத்தில் இவர்கள் இசைக்கலைஞர் ஊக்குவிக்கப்பட்டாருன்னு சொன்னாங்க. பாபர் நாமா அப்படின்னா என்னென்னா, இந்நூலை பாபர் துருக்கிய மொழியில் எழுதினார். அது அவரோட சுயசரிதரில் அவர் எழுதினது துருக்கிய முறையில். பாபர் தமது இளமை கால தாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள் போன்றவற்றை அக்காலத்தை இந்திய சமூக சமய நிலையையும் தாவரங்கள், விலங்குகள் பற்றிய இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார்
வெளியிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்நூல் அக்பரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அப்துல் ரஹீம் பார்த்தோன்னா பெர்ஷியன் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. வில்லியம் எஸ்கின் வந்து லெய்டன் வந்து பார்த்தோன்னா ஆகியோரால் இந்நூல் ஆங்கிலத்திலும் பவேட்டி வந்து கொரட்டிலி என்பவராலும் பிரெஞ்சு மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. ஓவியக்கலை வந்து மிர் சையத் அலி, அப்துல் சமத் ஆகிய இரு ஓவியர்கள் வந்து உமாயூனால் பெர்ஷியன்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அழைத்து வரப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அக்பர் காலத்தில் வந்து இந்த ஓவியர் வந்து புகழ்பெற்றார்கள்னு சொல்கிறாங்க. பல்வேறு இலக்கிய மற்றும் சமய நூல்களுக்கு உருவங்கள் வரையப்பட்ட ஓவியங்கள். இப்போ ஒரு படம் வரைஞ்சோன்னா அதில் ஒரு இமேஜ் இருக்கும்ல, ஒரு புக்கில், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இது கூட எடுத்துக்கோங்க, அதுதான் ஒரு எக்ஸாம்பிள். விளக்கம் அளிக்கும் பாணி வந்து அக்பர் காலத்தில் வந்து தொடங்கி வைத்தார். பாஷ்வான், மிஷ்கினா, தஷ்வந்த் ஆகிய ஓவிய கலைஞர்களை வந்து இவர் வந்து ஆதரித்தார். யாருன்னா அக்பர். இவர் காலத்தில் வந்து ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இடம்பெற்றுள்ள கருத்துக்களும் காட்சிகளும் ஓவியங்களாக தீட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. யாரோட காலத்தில்? அக்பரோட காலத்தில். ஹம்சநாமா என்ற ஓவிய தொகுப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க. இத்தொகுப்பில் வந்து 1000க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வந்து இடம்பெற்றது. இதில் வந்து நீலம் அண்ட் ரெட் கலரை வந்து முக்கியமாக வந்து ஓவியர்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. ஜஹாங்கீர் காலத்தில் வந்து ஓவியக்கலை வந்து அதன் புகழின் உச்சியை அடைந்தது. கட்டிடக்கலையில் உச்சி அடைந்தது வந்து ஷாஜகான் டைமில். ஓவியக்கலை வந்து அதன் புகழின் உச்சியை அடைந்தது வந்து ஜஹாங்கீரோட டைமில். அபுல் ஹாசன், பிஷன் தாஷ், மது, ஆனந்த், கோவர்தன், உஸ்தாத் மன்சூர் ஆகிய ஓவியர்கள் வந்து இவர் காலத்தில் வந்து புகழ் பெற்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அரசன், அரசியர், அரசவை, வேட்டையாடுதல், போர்க்காட்சிகள், விலங்குகள் போன்றவற்றை வரைஞ்சாங்கன்னு செருகோடுகள், ஆல்பம் தயாரிக்கும் முறையை வந்து முகலாயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியக்கலையில் மீதுள்ள ஆர்வத்தினால பாரசீகத்திலிருந்து மிர் சையத் அலி, அபுல் சமத் ஆகிய இரு ஓவியர்களை வந்து யுமாயூன் வந்து அழைத்து வந்தாருன்னு சொல்கிறாங்க. இவ்விருவரும் வந்து பார்த்தோன்னா மிர் சையத் அலி, அப்துல் சமத், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். இவ்விருவரும் அக்பர் காலத்தில் புகழ்பெற்றனர் சொல்கிறாங்க. முகலாய மன்னரான பாபரால் இந்தியாவில் முதலில் அப்துல் சமத் ஆகிய இரு ஓவியர்களும் உமாயூன் வந்து அழைத்து வந்தார். இவ்விருவரும் அக்பர் காலத்தில் வந்து புகழ்பெற்றன்னு சொல்கிறாங்க. முகலாய மன்னரான பாபரோடு இந்தியாவில் வந்து முதல்ல பீரங்கி படையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இது இந்தியாவில் வந்து படையமைப்பில் புதிய மாற்றத்தை உருவாக்கிறார். அதுக்கு முன்னாடி யாரும் பீரங்கியை வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இவரது துலுக்மா என்ற போர் முறை வந்து மராத்தியர்களோட கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. துலுக்மா என்ற போர் முறை வந்து மராத்தியர்களோட கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் வந்து அரேபிய, பாரசீக, துருக்கி மொழிகள் வளர்ச்சி பெற்றதாக சொல்கிறாங்க. அரேபிய, பாரசீக, துருக்கி மொழிகள் வளர்ச்சி பெற்றது. அக்பரது நில வருவாய் முறை, ஜப்தி முறை பிற்காலத்தில் வந்து இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு வந்து நில வருவாய் முறைக்கு முன்னோடியாக திகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அக்பர் அவையில் குவாலியரை சேர்ந்த இசைக்கலைஞரான தான்சேன் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றிருந்தார். பிற்காலத்தில் வந்து எழுந்த இந்தி இசையின் பரிமாண வளர்ச்சிக்கு வந்து இவர் வித்திட்டாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜஹாங்கீரோட மனைவியான நூர்ஜஹான் வந்து பார்த்தோன்னா ரோஜா இதழ்களான வாசனை திரவியத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். முகலாயர்களின் வணிகத்தில் வந்து இத்திரவியம் வந்து முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாணியும் மைதாவில் ஆன உணவு வகைகளும் முகலாயர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காஷ்மீரில் உள்ள ஷதத் பாக், லாகூரில் உள்ள ஷலிமர் தோட்டம், பஞ்சாபில் உள்ள பாங்சோர் தோட்டப்பூங்கா ஆகியவை இந்தியாவிற்கு வந்து முகலாயர்கள் கொடுத்த கொடையாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அது வந்து இதுவாகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஹாங்கீரோட நீதி சங்கிலி முறை வந்து பிற்காலத்தில் நீதி வழங்கும் முறைக்கு வழிகோலானது என்னன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்தது இதுலேருந்து ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். உலகின் இதுலேருந்து முகல்ஸ் வரும். உலக அதிசயங்களில் வந்து
ஒன்றாக திகழும் தாஜ்மஹால் முகலாயர்களின் கட்டிட நுட்பத்திற்கு சான்றாக திகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் இந்தியாவின் கட்டிடக்கலையின் சிறப்பை உலகிற்கு எடுத்துரைக்கும் சொல்கிறாங்க. இவ்வாறு பேரரசுகள் வந்து தமிழ் பண்பாட்டிற்கு வித்தாகிய கொடையை அளித்ததுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.